வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான 2 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். சார்ட்டா, கைண்டா. இது ரொம்ப சிம்பிள். இதில வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ற சென்டென்சஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டி ஸ்மால் சென்டென்சஸ் தான். பட் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற சில சென்டென்சஸ். இந்த சார்ட்டா, கைண்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா சார்ட் ஆஃப், கைண்ட் ஆஃப் அப்படின்னு ஸ்பெல்லிங் இருக்கு. ஆனா பேசுறப்போ இத நாம சார்ட்டா, கைண்டா அப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு மாதிரி அது ஒரு வகையான பறவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு வகையான அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாரி சொல்றதுக்கு, எனக்கு ஒரு மாரி அப்செட்டா இருக்கு. எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. அப்படி சொல்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்களான்னா, அவன் வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி. அவங்க வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரேசஸ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான 2 ஃப்ரேசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா, நெறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கு. அத நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சார்ட்டா, கைண்டா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. 2த்தையுமே நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். 2வது விஷயம், சில இடங்கள்ல நம்ம அப்படின்ற ஆர்டிகிள முன்னாடி போடுவோம். சில இடங்கள்ல போட மாட்டோம். எந்த இடங்கள் அப்படின்னா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? அது ஒரு வகையான அனிமல். அது ஒரு வகையான பறவை. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து முன்னாடி அப்படிங்கிற ஆர்டிகிள சேர்த்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அந்த மாரியெல்லாம் சொல்றப்போ, நம்ம வந்து ங்கிற ஆர்டிகிள முன்னாடி போட மாட்டோம். இந்த டீட்டெயில்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ, இதையும் சேர்த்து பார்த்துட்டே வருவோம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்டின்னா, அது ஒரு வகையான பறவை, அது ஒரு வகையான அனிமல், அது ஒரு வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாரி சொல்றப்போ, நம்ம கைண்டா, சார்ட்டா 2த்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா, உயிருள்ளவைகளை பற்றி பேசுறப்போ, இப்ப வந்து அது ஒரு வகையான அனிமல், அனிமல்ங்கிறது உயிருள்ளது இல்லையா? அது ஒரு வகையான பூ அப்படின்னு சொல்றப்ப, செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு இல்லையா? லிவிங் திங்ஸ பத்தி பேசுறப்போ, உயிருள்ளவைகளை பத்தி பேசுறப்போ, நம்ம கைண்டா அப்படின்னு சொல்லணும். இப்ப மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் அது ஒரு வகையான இசைக்கருவி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உயிரற்றது இல்லையா? அந்த இடங்கள்ல நம்ம வந்து கைண்டா வேணா போடலாம், சார்ட்டா வேணா போடலாம். 2க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு வம்பு? நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு வகையான அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நீங்க பெட்டர் எல்லா இடங்கள்லுமே கைண்டாவையே யூஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு வகையான அப்படின்னு சொல்றப்ப நம்ம முன்னாடி அப்படிங்கிற ஆர்டிகிளையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். இவ்வளோதான். இப்படியே பார்த்துட்டே வரலாம் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இங்க ஒரு கலர் இருக்கு பாருங்க. இந்த கலருக்கான எக்ஸாக்ட் நேம் தெரியல இப்போ உங்களுக்கு. இது என்ன கலர்? அது ஒரு வகையான ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர்லயே அது ஒரு வகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு வகையான அப்படின்னு இருக்கு. இந்த கலர் வந்து உயிரற்றது தான். அதனால நம்ம வந்து சார்ட்டா, கைண்டா எத வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்? நம்ம எல்லாத்துக்குமே கைண்டாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அது அப்படின்றது தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். அதனால இட்ன்னு யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் இருக்கா? எதுவும் இல்ல. இந்த இடத்துல எந்த ஆக்ஷன பத்தியும் நம்ம பேசல. அதனால நோ வெர்ப். வெறுமனே லிங்கிங் வெர்ப் தான். இந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு, வந்து கனெக்ட் பண்றதுக்கு இட்டுக்கான பி வெர்ப் இஸ் மட்டும் யூஸ் பண்றோம். இட் இஸ் a kinda orange color. It is a kinda orange color. அவ்வளோதான். இப்போ கிவின்னா என்ன? கிவினான்னு ஒரு பழமா? அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சொல்றது கிவிங்கிறது ஒரு வகையான பறவை அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். கிவின்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஒரு வகையானன்னு இருக்கு. பறவைன்றது உயிருள்ளது. கண்டிப்பா கைண்டா தான் யூஸ் பண்ணணும். அதே மாரி இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் வேர்டும் இல்ல இல்லையா? கிவினா இட். சிங்குலர் நவுன். அதனால லிங்கிங் வெர்ப் வந்து இஸ். கிவி இஸ் அ கைண்ட் ஆஃப் பேர்ட். அவ்வளோதான். கிவி இஸ் அ கைண்ட் ஆஃப் பேர்ட். இப்போ நாம அது ஒரு வகையான ஆரஞ்சு கலர், அது ஒரு வகையான பறவை அப்படிலாம் சென்டென்சஸ் சொன்னோம் இல்லையா? நீங்க ஒரு சென்டென்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ வீணைங்கிறது ஒரு விதமான ஒரு வகையான இசைக்கருவி அப்படின்னு சொல்லணுமானா எப்படி சொல்றது? அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த டைப்புக்கு போலாம். இது ஒரு மாதிரி அப்படி சொன்னோம் இல்லையா? இது ஒரு மாரி முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவன் நடந்துக்கிற விதம் ஒரு மாரி முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க. அவன் நடந்துக்கிற விதம், ஹிஸ் பிஹேவியர் அவனுடைய நடத்தை, ஹிஸ் பிஹேவியர் அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? ஒண்ணும் இல்ல. எந்த விதமான ஆக்ஷன் வேர்டும் இந்த இடத்துல இல்ல. இருக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அவன் நடந்துக்கிற விதம், ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்றதுனால அதுக்கான பி வெர்ப் என்னது? இஸ். ஹிஸ் பிஹேவியர் இஸ் ஒரு மாரி முட்டாள்தனமா, சார்ட் ஆஃப் சில்லி இல்லன்னா கைண்ட் ஆஃப் சில்லி எப்படி வேணா சொல்லலாம்.
ஸோ அப்படியே சேர்த்து சொல்லுங்களேன். His behavior is sort of silly. His behavior is kind of silly. இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். எனக்கு இந்த மாதிரி பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி பாட்டு. இதுல நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரினா திஸ் சாட்டா, திஸ் கைண்டா அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி அப்படின்னா தட் சாட்டா, தட் கைண்டா அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்டு இருக்கான்னு பாருங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ பிடிக்கும்னா லைக் இல்லையா? ஸோ வேர்ப் வந்து இந்த இடத்துல லைக். ஐ லைக். இந்த மாதிரி திஸ் சாட்டா சாங். ஐ லைக் திஸ் சாட்டா சாங். ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சாங் அப்படி நம்ம சொல்லலாம். படம் எப்படிப்பா இருந்துச்சு? படத்துக்கு போனியே அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்றது ஒரு விதம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு ஓரளவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போணுச்சு அப்படி சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ லிங்கிங் verb, be verb. இந்த இடத்துல is உடைய பாஸ்ட் டென்ஸ் was யூஸ் பண்ண போறோம். ஏன்னா படம் சிங்குலர், த மூவி அப்படின்றது சிங்குலர், அதனால இஸ் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ். த மூவி வாஸ். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னா சாட்டா இன்ட்ரெஸ்டிங், கைண்டா இன்ட்ரெஸ்டிங் அப்படி நம்ம சொல்லுவோம். த மூவி வாஸ் சாட்டா இன்ட்ரெஸ்டிங். த மூவி வாஸ் கைண்டா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி ஆள், தட், தட் சாட்டா, தட் கைண்டா அப்படி நம்ம சொல்லுவோம். அவர்ன்றதுனால ஹி, இந்த இடத்துல எந்த வேர்பும் இல்லை, ஒன்லி லிங்கிங் வேர்ப், அதனால ஹி இஸ். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றதுனால ஹி இஸ் நாட். ஹி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஹி இஸ் நாட் தட் சார்ட் ஆஃப் பர்சன். எவ்வளோ சிம்பிள் இல்லை? இந்த மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்றது ரொம்ப ஈஸி. எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ எனக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பி வேர்ப் இல்லையா? ஸோ எனக்குன்னா ஐ, அதுக்கான பி வேர்ப் ஆம். ஐ ஆம் kind of tired. I'm sort of tired. I'm kind of tired. இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது, அது வந்து எனக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி, அவன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி, அவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி இப்படி எல்லாம் சொல்றதுக்கு. இதுக்கு நாம சார்ட்டா லைக், கைண்டா லைக் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, அவ எனக்கு ஒரு சகோதரி மாதிரி, அவ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க, அவள், ஷி. ஸோ இந்த இடத்துலயும் எந்த வேர்பும் இல்லை, அதனால ஷி இஸ். அடுத்தது அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு she is sort of like a sister. she is sort of like a sister. எனக்கு அப்படி நீங்க சொல்லணுமானா to me சேர்த்துக்கோங்க. she is sort of like a sister to me. இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோம். அவனா எந்த நம்பர் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லிடுவான். ஒரு கால்குலேட்டர் மாதிரி, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அவன் அப்படின்றதுனால ஹீக்கான லிங்கிங் verb இந்த இடத்துல இஸ், he is. ஒரு கால்குலேட்டர் மாதிரி அப்படின்னு சொல்றதுனால கைண்டா லைக் அ கால்குலேட்டர், சார்ட்டா லைக் அ கால்குலேட்டர், சார்ட்டா லைக் அ கம்ப்யூட்டர், கைண்டா லைக் அ கம்ப்யூட்டர் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அப்ப எப்படி சொல்லுவோம்? he is kinda like a calculator, he is kinda like a computer, he is sorta like a calculator இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த அனிமல், நீங்க இந்த அனிமலை பத்தி சொல்றீங்க. அப்படின்னா என்ன, லாமானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அதை வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னு உங்களுக்கே தெரியல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அது வந்து ஒரு ஆடு மாதிரி ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அது வந்து என்ன அனிமல்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் அது வந்து ஒரு ஆடு மாதிரி ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆடு மாதிரி, சார்ட்டா லைக் அ கோட். ஸோ லாமாங்கிறது ஆடு மாதிரி. ஸோ லாமா அப்படின்றது நம்ம வந்து இப்போ சிங்குலர் இல்லையா? ஸோ அதனால லிங்கிங் verb வந்து இஸ். A llama is sort of like a goat. A llama is kind of like a goat. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கோட் உயிருள்ளது, இந்த இடத்துல நான் வந்து கைண்டா சொல்லணுமா சாட்டா சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தா, ஒரு வகையான அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா நம்ம கைண்டா தான் சொல்லணும். இந்த இடத்துல சாட்டா லைக் அப்படின்னு சொல்றப்போ நீங்க வந்து சாட்டா லைக், கைண்டா லைக் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைக்ன்றப்போ. ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆனிச்சுன்னா எல்லாத்துக்கும் நீங்க கைண்டா லைக்கை யூஸ் பண்ணிடுங்க, பெட்டர். ஸோ லாமா இஸ் கைண்டா லைக் அ கோட் இப்படி நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில இந்த லாமான்றது ஒரு வகையான ஒட்டகம்.
அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் இல்லையா? இது தப்பான சென்டென்ஸ் இல்ல. இது வந்து நமக்கு கரெக்ட்டா தெரியாதப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு ஆடு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம இந்த மாரி சொல்லுவோம். லாமா இஸ் அ சாட்டா லைக் அ கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நமக்கு நல்லா தெரியும். லாமா பத்தி தெரியும். ஸோ லாமாங்கிறது ஒரு வகையான ஒட்டகம் அப்படின்னு நமக்கு சொல்லணுமானா, அப்ப எப்படி சொல்றது? ஒரு வகையான அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அ கைண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அ லாமா இஸ் அ கைண்ட் ஆஃப் கேமல். A llama is a kind of camel. அப்படி நாம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நாம சாட்டா, கைண்டா, கைண்டா, சாட்டா, சாட்டா லைக் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.